என்ன மாமா? என்ன யோசிக்கிறீங்க? காஞ்சனாத்த இங்க வந்தது எனக்கு பிடிக்கவே இல்லை அர்ச்சனா. நீங்க இந்த மாதிரி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா. இல்ல அர்ச்சனா, காஞ்சனாத்த சிங்கப்பூர்ல இருந்து வந்து நமக்கு எம்புட்டு இடைஞ்சல் பண்ணாங்க. அவங்களால பட்ட வேதனைகளும் பத்தாதா? அவங்க பெத்தமாவே முத்துவே அவங்களை இந்த வீட்டுல சேர்க்க வேணான்னு சொல்றான். நீ என்னடா அதை மீறி சேர்த்துக்கிட்ட. இனிமே அவங்களால என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியலையே. அதை நினைச்சுதான் எனக்கு பயமா இருக்குது அர்ச்சனா. காஞ்சனா அம்மா எவ்வளவு பொல்லாதவங்கன்னு தெரியாமையா இருக்கேன். தெரிஞ்சு அவங்கள வீட்டுல சேர்த்துட்டியே. மாமா, காஞ்சனா அம்மாவை ரோஜா தான் பெயில் எடுத்திருக்கா. இந்த விஷயம் எனக்கு தெரியாதுன்னு ரோஜா நினைச்சிட்டு இருக்கா. காஞ்சனா அம்மாவும் ரோஜாவால தான் வெளில வந்தேன்றத நம்ம கிட்ட சொல்லவே இல்லை. ஆக மொத்தத்துல ஏதோ ஒரு திட்டத்தோட தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் மட்டும் காஞ்சனா அம்மாவை வீட்டுக்குள்ள சேர்க்கலன்னா வீட்டுக்கு வெளியில இருந்து பிரச்சனை பண்ணுவாங்க. அதான் நம்ம வீட்லயே அவங்களை தங்க வச்சதுனால அவங்க எந்த திட்டம் போட்டாலும் நம்ம சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். அதனால்தான் நம்ம வீட்லயே தங்க சொல்லிட்டேன். அந்த ரோசாவுக்கு நாம என்ன துரோகம் செஞ்சோம்? ஏன் அந்த ரோசா போய் காஞ்சனத்தை தேடி பிடிச்சி பெயில் எடுத்துட்டு வரணும்? நம்ம கிட்ட ஒரு வார்த்தையாவது கேட்க வேணாமா? ரோஜா அம்மாக்கும் அண்ணனுக்கும் எப்பவும் சப்போர்ட்டா இருக்கிறவ. அதனால நம்ம குடும்பத்தை ரோஜா எதிரி குடும்பம் மாதிரி பாக்குறா. நம்மள எல்லா விதத்திலயும் காஞ்சனா அம்மா பழி வாங்கணும்னு நினைக்கிறது ரோஜாக்கு நல்லா தெரியும். அதனால்தான் மாமியார போய் பெயில்ல கொண்டு வந்திருக்கா. அவங்க இனிமே என் கண்காணிப்புல தானே இருக்க போறாங்க. அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க வருத்தப்படாதீங்க. அத்தை வர சொன்னாங்க. பூமிகா வந்திருக்கேம்மா. என்ன பாருமா. நான் தேடி வந்தது என் குழந்தையும் என் புருஷனையும். ஆனா எதிர்பாராத விதமா என்ன பெத்த அம்மா நான் உன்னை பார்த்துட்டேன். உங்க சாயல்ல என்ன பெத்ததுனால அப்பாவால என்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடிஞ்சது. இப்ப நான் அனாதை இல்லம்மா. எனக்கு அப்பா கிடைச்சிட்டாரு. ஆனா நீ இல்லையம்மா. நீயும் இருந்திருந்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். தேவிகா, நம்ம பொண்ணு பூமிகாவை கண்டுபிடிச்சிட்டேன். அவ கையால சாப்பிட்டேன். நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். அதனால நீ கட்டின புடவை, டாலர் செயின், வளையல் எல்லாத்தையும் நம்ம மக பூமிகாவுக்கு போட்டு அழகு பார்க்க போறேன். பூமிகா, இதுதான் நான் உங்க அம்மாவுக்கு வாங்கி கொடுத்த செயின். பாரு. பாரு, உள்ள என்ன இருக்குன்னு பாரு. போட்டு விடுறேன். இது பிடிமா?
பூமிகா, அந்த டாலர்ல என்னோட படமும் உங்க அம்மா படமும் இருக்கு. உங்க அம்மா உன் கூட இல்லையேன்னு நீ ரொம்ப வருத்தப்பட்டு பேசினத நான் கேட்டேன். இந்த டாலர் செயினை நீ போட்டுக்கிறது மூலமா உங்க அம்மா உன் இதயத்துல எப்பவும் குடியிருக்கிறதா நினைச்சுக்க. இந்த வளையலும் உங்க அம்மாவுக்கு நான் முதல்ல வாங்கி கொடுத்தது. கையில போட்டுக்க. இதோ இந்த புடவையும் உங்க அம்மா உடுத்திட்டு இருந்ததுதான். ஒரே வாட்டி இதை கட்டிக்கிட்டு வரியா? இந்த சேலையில அச்சல் உங்க அம்மா மாதிரியே இருக்கமா? இப்பதான் உங்க அம்மா படத்தை பார்த்து சொல்லிட்டு இருந்தேன். நீ இப்படி ஒரு மகளை என் கூட சேர்த்து வைக்கத்தான் என்னை விட்டு போயிட்டியான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு உங்க அம்மா இனி எனக்கு பதிலா என் மக உங்க கூட இருந்து காலம் பூரா உங்களை கவனிச்சுக்கவான்னு சொன்னா. இங்க பாருமா பூமிகா, இந்த அப்பா கூட இருப்பியாமா? இருப்பியம்மா? என்னம்மா சொல்லு. அப்பா, என்னம்மா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. எந்திரிமா எந்திரிமா, நல்லா நீ நல்லா இருக்கணுமா? நீ நல்லா இருப்பமா. இந்த உலகத்துல சகல சௌபாகியங்களோட சந்தோஷமா நீ வாழ்வமா. தேங்க்ஸ்பா. நான் நினைக்கிற காரியம் வெற்றி அடையணும்னு என்ன வாழ்த்துங்க. நீ செய்ய நினைக்கிற எல்லா காரியங்களையும் உனக்கு வெற்றிதாமா கிடைக்கும். ரொம்ப தேங்க்ஸ்பா. பரவாயில்லம்மா. சரி, அப்ப நான் போயிட்டு வரேன். ஏய் உப்பிலி, தேங்க்யூடா. அது குட்டி போட்டா எனக்கு ஒன்று தரியா? நாங்கள் பண்ணுறது ஆபாசாக்கு சமர்ப்பணம். ஆபாசானா? அல்ஜிப்ராவால் பாதிக்கப்பட்ட ஒரு சங்கம். டேய், ஏன்டா மாங்கோட்டை முங்கின மாதிரி இருக்க? உனக்கு எப்படி தெரியும் நான் மாங்கோட்டை முழுங்கினேன்னு? டேய், யாரா அந்த அபான வாயுவை விட்டது? டிக் போட்டுருக்கடா. வெளில சொன்ன உங்கள் பாட்டி நான் விஜய லவ் பண்ணுறேன்டா. சரி, அப்ப நான் போயிட்டு வரேன். என்னம்மா சொல்ற? உங்களை விட்டு பிரியற நேரம் வந்துருச்சுப்பா. பூமிகா, என்னென்னமோ சொல்றியம்மா? எதுக்கு என்ன விட்டு போகணும்? எதுக்கு என்ன விட்டு பிரியணும்? இல்லப்பா, அது ஒரு பெரிய சோக கதை. இந்த சந்தோஷமான தருணத்துல என் சோகத்தை உங்க மேல சுமத்தி உங்களை துயரத்துல ஆழ்த்த விரும்பலப்பா. என்னோட துயரம் என்னோடய போகட்டும். நம்ம ரெண்டு பேரும் சந்திச்ச இந்த தருணங்களை மட்டும் மனசுல சுமந்துகிட்டு நான் உங்களை விட்டு விலகி போறேன்ப்பா. பூமிகா, நீ சொல்றத கேட்டு என் நெஞ்ச வெடிச்சிடும் போல இருக்குமா? உன்னை பார்த்த முதல் சந்தர்ப்பத்திலேயே என் நெஞ்சு வெடிச்சு நான் சத்துருக்க கூடாதா? இல்லம்மா, நான் உன் தகப்பன்.
உனக்கு தகப்பம்மா. உன் துயரத்தை நான் சுமக்காம வேற யாரும் சுமக்க போறா? உன் துன்பத்தை நான் தீர்த்து வைக்காம வேற யாருமா தீர்த்து வைக்க போறா? இல்லப்பா, அது வேண்டாம். என்னம்மா சொல்ற? அது என்னோடய போகட்டும். பூமிகா, நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன கொல்லுதுமா. சொந்த பொண்டாட்டியை காப்பாத்த துப்பு இல்லாதவன் உன் துயரத்தை துடைக்க போறான்னு இந்த அப்பாவை நினைக்கிறியாம்மா? ஐயோ, ஏப்பா இப்படி பேசுறீங்க? இல்லம்மா, அப்படிலாம் நினைக்காதம்மா. உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. என் உயிரை கொடுத்தாவது உன் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். இல்லப்பா, என் புருஷனையும் குழந்தையும் தொலைச்சிட்டு தேடி தேடி திக்கில்லாம தவிக்கிறேன். அவங்கள தேடி வந்தப்போதான் நீங்க எனக்கு கிடைச்சீங்கப்பா. இதோ என் கழுத்துல இந்த தாலி இருக்கே, இதுக்கான அர்த்தம் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கேன்ப்பா. இதுக்கு ஒரு வழி தேடிதான்ப்பா நான் போயிட்டு இருக்கேன். என்னம்மா சொல்ற? உன் புருஷனும் குழந்தையும் உன்னை விட்டு தொலைஞ்சிட்டாங்களா? ஒரு விதத்துல தொலைஞ்ச மாதிரி தான்ப்பா. அம்மா பூமிகா, எனக்கு புரியும்படியா சொல்லுமா. அவர் யாரு? அவர் பேர் என்ன? அவரை நீ எங்க பார்த்த? யார் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சத? அவரை எப்ப தொலைச்ச? எல்லாத்தையும் கொஞ்சம் விவரமா சொல்லுமா. சொல்றேன்ப்பா. அவரை நான் முதல்ல முத்தானூர் மலை கிராமத்துல சந்திச்ச ஒரு டாக்டரா அவர் அங்க சேவை செய்ய வந்தாரு. என் சந்திப்பிலேயே என்ன அவருக்கு பறி கொடுத்துட்டு, அப்ப பறி கொடுத்தனா இப்போ என் வாழ்க்கையை பறி கொடுத்து நிக்கிறேன். உன் கதையை கேட்ட பிறகு ஒரு பொண்ணுக்கு ஒரு தகப்பன் இல்லைன்னா அவ என்னென்ன கஷ்டத்தை அனுபவிப்பாங்கிறதுக்கு நீதாம்மா உதாரணம். ஒரு தகப்பனை நான் உன் கூட இருந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன்னா இந்த மாதிரி நடந்திருக்குமா? அந்த கடவுள் எனக்கு எல்லா வாய்ப்பையும் பறிச்சுட்டாருமா. ஆனா இப்ப எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்க. ஒரு தகப்பனா இருந்த உன் வாழ்க்கைய நான் சரி பண்றேம்மா. நான் சரி பண்றேன். காணாம போன உன் புருஷனையும் குழந்தையும் தேடி கண்டுபிடிச்சு உன் கண்ணு முன்னாடி நிறுத்துறமா. ஆனா இப்ப நீ என் கூட ஏறு. வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். அங்க உன் சித்தி, தம்பி, தங்கச்சி எல்லாரும் இருக்காங்க. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருப்பாமா. அதுக்குள்ள உன் புருஷனையும் குழந்தையும் உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நான் நிறுத்துறேமா. இல்லப்பா, அது உங்களால முடியாது. அவங்க நிமிஷத்துக்கு ஒரு திட்டம் போட்டு காய நகர்த்திக்கிட்டே இருப்பாங்க. இப்ப கூட மதன் மச்சான் எந்த வேஷத்துல, எந்த பேர்ல, எந்த இடத்துல சுத்திட்டு இருக்காருன்னே தெரியல. அதுக்காகவே நான் போய் ஆகணும்ப்பா. என்ன வற்புறுத்தாதீங்க ப்ளீஸ். அப்பா, உன் அப்பாவை நீ நம்பல. நீ என் கூட வரமாட்டல, அவ்வளவுதானா? ஐயோ அப்பா, அப்படிலாம் இல்ல. நான் நம்ம வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லலையே. என் மச்சானையும் குழந்தையும் எப்படியாவது கண்டுபிடிச்சு அவங்களையும் அழைச்சிட்டு வந்து உங்க முன்னாடி நிப்பேன். என் மச்சான் கிட்ட நானும் அதை இல்லைன்னு காமிப்பேன். என் குழந்தை கிட்ட இதோ இங்க பாரடி செல்லும், இதோ இதோ உன்னோட தாத்தான்னு
உங்களை அவளுக்கு காமிப்பேன். இப்ப மட்டும் தயவு செஞ்சு என்ன போக விடுங்கப்பா, ப்ளீஸ். அப்ப அப்ப நீ நீ நான் போயிட்டு வரேன்ப்பா. அம்மா அம்மா பூமிகா அம்மா பானு இங்க வா. என்னாச்சு? ஐயா ஒரு மாதிரி இருக்காரு. தெரியலீங்களே, நீங்களே போய் கேளுங்க. சரி சரி, நீ போய் வேலையை பார். நான் போய் என்னன்னு கேக்குறேன். ஐயா ஐயா, என்னையாச்சு உங்களுக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என் மக போயிட்டா பழனி, என்னை விட்டு போயிட்டா. அவ என்னை விட்டு போவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கு குடுப்பனை இல்ல பழனி. ஏன் அப்படி சொல்றீங்க? 25 வருஷம் கழிச்சு தனக்கு ஒரு அப்பா கிடைச்சிட்டான்னு சந்தோஷமா தானே இருந்தாங்க. அப்படி இருந்து ஏன் அவங்க போனாங்க? பழனி, அவளை தாங்க முடியாத மன கஷ்டத்துலதான் இந்த ஊருக்கே வந்திருக்கா. என்னையா சொல்றீங்க? அவங்களுக்கு அப்படி என்ன மன கஷ்டமா? அவளுக்கும் அவ புருஷனுக்கும் பெரிய மனஸ்தாபம் ஏற்பட்டதுல அவ புருஷன் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டானா. எங்க போனாங்கன்னு தெரியலையா. எப்படியாவது என் புருஷனையும் குழந்தையும் தேடி கண்டுபிடிச்சு குடும்பமா அவங்கள வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஏயா சரின்னு சொல்லி நீங்களும் போயிட்டீங்களா? எவ்வளவோ தடுத்து பார்த்தேன். என் கூடவே இருமா, உன் புருஷனையும் குழந்தையும் நான் தேடி கண்டுபிடிச்சு தரேன்னு எவ்வளவோ சொன்னேன். இல்லப்பா, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டா. ஐயா, நீங்க தப்பா நினைக்கலனா நான் உனக்கு கேட்கட்டுமா? அவங்க அப்படி போனதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா உங்க பொண்ண அப்படி நீங்க தனியா அனுப்புறது உங்களுக்கு நியாயமா படுதா? என் மக என் கூட இருப்பாங்கிற நம்பிக்கையில தான் புருஷனையும் குழந்தையும் தேடி போறதுதான் சரின்னு சொல்லிட்டு அவ போயிட்டா. ஒண்ணுமே புரியாம மனசு நொறுங்கி போய் அப்படியே நின்னுட்டம்பா. தப்பியா? அவங்கள அப்படி போவிட்டது தப்பியா? நீங்க இப்படி தனியா அழுதுட்டு இருக்கிறது கஷ்டமா இருக்கியா? ஐயா, புருஷனையும் புள்ளையும் அவங்க தேடி போன உடனே நீங்களும் உடனே என் மருமகனையும் பேர குழந்தையும் நானும் தேடி வரேன்னு கூட கிளம்பி போயிருக்க வேணாமா? பழனி ஐயா, நான் சொல்றது கேளுங்க, வாங்க போலாம். அவங்க பஸ் இருந்தா கூட முனீஸ்வரர் கோயில தாண்டி இருக்க மாட்டாங்க. நம்ம வண்டியில போய் பிடிச்சிடலாம். வண்டி அடிங்க, வாங்கியா போலாம். வாங்கயா. ஐயா, நான் வேணா வண்டி ஓட்டுறேன். இல்ல நான் ஓட்டுறேன், நீ உட்காரு. முனீஸ்வரா, நான் உன்னை வேண்டிக்கிட்டேன். 25 வருஷமா எனக்கு தெரியாத இருந்த என் அப்பாவை எனக்கு தெரிய வச்ச. அதே மாதிரி என்னை விட்டு என் குழந்தையோட பிரிஞ்சு போய் எங்கேயோ இருக்கிற என் புருஷனை எனக்கு மறுபடியும் கிடைக்கவை. என் புருஷன் எங்க இருக்காருன்னு எப்படியாவது நீதான் எனக்கு தெரிய வைக்கணும்.
என்ன தாயி அப்படி பாக்குற? அம்மா, உங்களை பார்க்கலாம்னு நினைச்சுதான் சாமியை கும்பிட்டு உங்களை பார்க்க கிளம்பிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க. என்ன பார்க்கலான்னு வந்தியா? ஏன் தாயி? அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே முனீஸ்வரர் கிட்ட எனக்கு வேண்டுனேன். தொலைஞ்சு போன என் உறவு கிடைச்சதுமா. அப்படியா? ஆமாம்மா, என் அப்பா எனக்கு கிடைச்சிட்டாரு. ரொம்ப சந்தோஷம் தாயி. சந்தோஷம்தான். ஆனா என்ன தாயி? என்ன சொல்லு. நான் இப்ப தேடி வந்தது என் அப்பாவே இல்லம்மா. ஏன்னா அப்பான்னு ஒருத்தர் எனக்கு இருந்திருக்காருன்னு எனக்கு தெரியாது. என் புருஷனையும் என் குழந்தையும் தான் நான் தேடி வந்தேன். தேடி போன வழியில பொக்கிஷம் கிடைச்ச மாதிரி எனக்கு என் அப்பா கிடைச்சிட்டாரு. எல்லாம் இந்த முனீஸ்வரரோட அனுகிரகம் தான். அம்மா, எனக்கு என் அப்பா கிடைச்ச மாதிரி ஒரு தாயா என் பொண்ணும், ஒரு மனைவியா எனக்கு என் புருஷனும் கிடைக்கணும். நீங்க தான் அதுக்கு நல்ல வாக்கா சொல்லணும், நல்ல அருள் வாக்கா சொல்லணும். எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்கம்மா. வா தாயி, வா உக்காரு. தாயி, என் கண்ணுக்குள்ள மெஞ்ஞானேஸ்வரி தெரிஞ்சாமா? அந்த மெஞ்ஞான புறத்துக்கு புறப்படு. Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.